முயற்சி திருவினையாக்கும் என்பது பழமொழி. ஆனால் அதைத்தான் நாம் செய்வது கிடையாது. பணம், சிபாரிசு இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் என்ற நினைப்பே இன்று மேலோங்கி இருக்கிறது. காமராஜரிடம் பணத்திற்காகவோ சிபாரிசுக்காகவோ எள்ளளவும் இடம் கிடையாது. முறைப்படி முயற்சி செய் என்று சொல்லி அனுப்பிவிடுவார். அதை பற்றிய ஒரு சம்பவம். காமராஜர் முதல்வராக இருந்தபோது அவருக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் தன் புதல்விக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் வேண்டும் என்று சிபாரிசுக்காக வந்திருந்தார். காமராஜரை சந்தித்து பேசிக் கொண்டிருந்த அவர், ஒவ்வொரு மந்திரிக்கும் 10 கோட்டா சீட்டு உண்டாமே, உங்களுக்கும் கொஞ்சம் அதிக சீட்டு உண்டாமே என்று கேட்டார். உடனே காமராஜர் இதை கேட்டு, நீங்கள் படித்தவராக இருக்கிறீர்கள், நீங்கள் வெளியூரிலிருந்து என்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறீர்கள் என்று நினைத்தேன். விவரம் தெரிந்த நீங்களே இப்படி கேட்டால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்னே. அட்மிஷனுக்குன்னு என்ற ஒரு முறை உண்டு. நடுநிலையாளர்கள் அந்த கமிட்டியில் இருக்கிறார்கள். அட்மிஷனை பற்றி அவர்கள் தான் முடிவு செய்வார்கள். இப்படி ஒரு பக்கம் கமிட்டி அமைத்து இன்னொரு பக்கம் ஆளுக்கு சிபாரிசு செய்தால் எப்படின்னே? இது நியாயமாக இருக்குமா? நீங்கள் வெளியே சென்று முதல்வரை பார்த்தேன், என் மகளுக்கு அட்மிஷன் கிடைத்துவிட்டது என்று கூறினால் அது மக்களுக்கிடையே பரவி ஒரு தப்பான எண்ணம் ஏற்பட்டுவிடும் அல்லவான்னே. எப்பொழுதும் மனசாட்சிப்படி முறைப்படி நடந்து கொள்ள வேண்டும். முறைப்படி முயற்சி செய்யுங்கன்னே என்ற ஒரு நீண்ட பிரசங்கம் செய்துவிட்டார். இதை கேட்ட நண்பர் மிக்க நன்றி என்று கூறி விடை பெற்றார். எந்த சூழ்நிலையிலும் தன் ஆட்சிக்கு களங்கமோ கெட்ட பெயரோ வரக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்.